Good evening, everyone. I am Dr. Balaji, a consultant nephrologist at Kaveri Hospitals, திருச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பீடல் எடிமா அப்படின்னு சொல்றது. ஸோ எடிமாங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல வீக்கம் வர்றது தான் எடிமான்னு சொல்றோம். எடிமாங்கிறது முக்கியமா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் வரும், இல்லை கையில, இல்லை முகத்துல வரலாம். ஸோ எடிமாங்கிறது அப்படின்னு பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீர் அதிகமாக சேர்க்கிறது தான் எடிமா. எடிமா வந்து பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது காயம்படுது, இல்லை ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல சில சமயம் கை வீங்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே அங்கேயாவது விழுந்தா அடிபட்டா கையில வந்து வீக்கம் வரலாம். அதுவும் ஒரு வகையான எடிமா தான். இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் தொடர்ந்து நின்றுட்டு இருந்தா வர்றதுக்கூடிய ஒரு எடிமா இருக்கு. அதாவது நின்றுக்கிட்டே வேலை செய்யறவங்க, உட்காந்துட்டே இருக்கிறவங்க, கன்டினியூஸா எந்திரிச்சு நடக்காம உட்காந்துட்டே இருக்கிறவங்க அப்படிங்களும் பார்த்தவங்களா அவங்களுக்கு எடிமா வரலாம். ஸோ இது வந்து பிசியாலஜிக்கல், உட்காந்துட்டே இருக்கிறனால வர்றது எடிமா. அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாலோ படுத்து எந்திரிச்சாலோ யூஸ்வலா அந்த எடிமாங்கிறது குறைஞ்சிரும். எடிமாங்கிறது எல்லா இடத்துலையும் நீர் சேர்றது. சில வகையான எடிமாக்கள் வந்து சில ரொம்ப ஆபத்தானது. பார்த்தீங்கன்னா முக்கியமா பல்முனை எடிமாங்கிறது, அதாவது நுரையீரலுக்குள்ள நீர் கோத்துக்கிறது செரிப்ரல் எடிமா. ஸோ மூளையை சுற்றி இல்லை மூளைக்குள்ள வந்து நீர் சேர்றதுனால மூளையில ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ இது வந்து ஆபத்தான எடிமா. யூஸ்வலா எடிமாங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடிமாங்கிறது ஒரு வகையான அறிகுறி தான், ஒரு நோயோட அறிகுறியா இருக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காயம் பட்டாலோ ஒரு அடிபட்டாலோ வரக்கூடியது எடிமா. ஏன்னா அந்த இடத்துல நீர் கோர்க்குது. ஸோ இப்போ எடிமா வர்றதுக்கு பெத்தாலஜிக்கல், அதாவது எந்த சில வியாதிகளில் வரக்கூடிய எடிமாக்களை நம்ம இப்போ பார்க்க முடியும். முக்கியமான ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல், ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறது, நிற்கிறது, நின்றுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய எடிமாக்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற காசுகள் பார்த்தீங்கன்னா வேரிகோஸ் வெயின்ஸ், அதாவது யூஸ்வலாக காலில் ரத்த ஓட்டம் வந்து கீழேருந்து ரத்தம் வந்து திரும்ப ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு வெயின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வெயின்ஸில் வந்து சில சமயம் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா காலில் வீக்கம் வரலாம். அது வந்து வேரிகோஸ் வெயின்ஸ்பாங்க. அதனால வரக்கூடிய எடிமா இருக்கு. ரெண்டாவது டிவிடி. டிவிடிங்கிறது டீப் வெயின் த்ராம்போசிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய வெயின்ஸ், அதுல வந்து வரக்கூடிய அடைப்புகள், ரத்தம் உறைஞ்சு போச்சு அப்படின்னா அதை வந்து த்ராம்போசிஸ், டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிம்பாங்க, ரத்தம் உறைந்து விடுதல். ஸோ இந்த மாதிரி ரத்தம் உறையிறப்போ என்ன ஆகும்னா ரத்தம் ஓட்டம் சரியா இல்லைனா அந்த கால் வீங்கலாம். அடுத்தது ஆர்கன் ஃபெயிலியர்ஸ், கார்டியாக் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், அதாவது ஹார்ட் செயலிழந்து போறது, சிறுநீரகம் வேலை செய்யாம இருக்கிறது, சிகேடின்னு சொல்லுவாங்க அங்க. இல்லை அப்படின்னா லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வரலாம். இதெல்லாம் வந்து எடிமா வரக்கூடிய காரணங்கள். இது இல்லாமல் மற்ற காசுகள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் வர்றது. யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் நார்மலாகவே மினிமல் எடிமா இருக்கலாம். முக்கியமாக தேர்ட் ட்ரைமஸ்டர் இந்த டெலிவரி டேட் நெருங்க நெருங்க மினிமலாக கால் கொஞ்சம் வீங்கலாம். காரணம் என்னன்னா கர்ப்பப்பையோட வளர்ச்சி வந்து அந்த கால்லேருந்து வர ரத்த குழாயை லைட்ஸா அழுத்தம் கொடுத்ததுனால கால் வீங்கலாம். யூஸ்வலா இது வந்து படுத்தா மறைஞ்சிரும். பட் ப்ரீ எக்லாம்ப்சியா அந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இல்லை வேலை செய்கிற காரணங்களால வந்து ப்ரெக்னன்சியில் எடிமா வந்து குறையாமே அப்படியே இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும். அது இல்லாமல் வெயிட், ஓவர் வெயிட், ஒபீஸ், ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து சில சமயம் எடிமா கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு எடிமா. ஸோ எடிமாங்கிறது ஒரு சிம்டம்ஸ், அதாவது அது வந்து வியாதி கிடையாது, அது ஒரு வியாதியோட அறிகுறி. ஸோ நம்ம எடிமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இம்மீடியட்டா பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ எடிமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஸோ எடிமா இருக்கு அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்மளோட மற்ற ப்ராப்ளம்ஸ் பொறுத்து தான் வந்து நம்ம எடிமா இருக்குன்னா நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். முக்கியமாக பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எடிமா இருக்கு அப்படின்னா ஸோ அந்த பிபினாலே சுகர்னாலே வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு மற்ற ஆர்கன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். முக்கியமாக ஹார்ட், கிட்னி, லிவர், லங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம யூஸ்வலாக எடிமாங்கிறத வந்து நம்ம ஒரு டாக்டர் பார்த்தோன்னா சில பல ரத்த பரிசோதனைகள், யூரின் டெஸ்ட், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணி நம்ம வந்து எடிமாவோட காசஸை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு எடிமாவோட மற்ற அறிகுறிகளையும் சேர்ந்து இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, படுத்தா மூச்சோட சிரமம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா ப்ராப்ளி ஹார்ட் கார்டியாக்கா இருக்கலாம், இல்லை கிட்னி ரீனல் ஃபெயிலியராகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பிளட் டெஸ்ட், ஹார்ட் ப்ராப்ளம்னா இப்போ எடிமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணா இசிஜி எடுப்போம், இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம், தேவைப்பட்ட எக்கோ ஸ்கேன் பண்ணுவோம். எக்கோ ஸ்கேனுக்கு அடுத்து தேவைப்பட்ட உங்களோட அந்த கண்டிஷனை பொறுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அடுத்தது வந்து
லிவர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகேடியோ, ஒரு அக்யூட் கிட்னி இன்ஜுரியோ, ஒரு அக்யூட்டான பிரச்சனைனாலயும் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். கிரானிக் நாள்பட்ட சிறுநீரக செயல்பா கிரானிக் கிட்னி டிசீஸ்லயும் இந்த எடிமாங்கிறது வரலாம். ஸோ இந்த எடிமா வருது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கேத்த மாரி டெஸ்ட் எடுத்து கிட்னி ப்ராப்ளம் தான், இல்ல ஹார்ட்டோ, இல்ல லிவர் ப்ராப்ளமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ எடிமா வந்தா உடனே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. யூசுவலா அந்த காயத்தினாலயோ, இல்ல அடிபடுறனால வரக்கூடிய எரிமா வந்து தானாவே சப்சைட் ஆயிரும். அந்த காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறிக்கிட்டு இருக்கு. அடிபட்ட இடத்த நம்ம ட்ரீட் பண்றோம். இல்ல ஃப்ராக்சர் இருக்கு. ஃப்ராக்சர ட்ரீட் பண்றோம்னால அந்த எடிமா வந்து ஸ்பான்டேனியஸா சரியாயிரும். இல்ல ஒரு இன்ஃபெக்ஷனால வருது. ஒரு கிருமி தொற்று இருக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த இத வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்து அந்த இன்ஃபெக்ஷன கிளியர் பண்ணோம்னாவே, இந்த எடிமாங்கிறது கொஞ்சம் சப்சைட் ஆயிரும். அடுத்தது வந்து நான் ஏற்கனவே சொன்னது கார்டியாக் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூஸ். ஸோ வந்து நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டர அணுகி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் வந்து அதோட சிம்ப்டம்ஸ் அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வீக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாம வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்ஜன் வாஸ்குலர் சர்ஜன் அணுகி அது நம்ம ஃபர்தரா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடி வந்து கண்டிப்பா என்ன காரணத்தினால வந்திருக்கு? அதுக்கு என்ன பேசிக் ரீசன ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எடிமா வந்து நார்மல் நான் சொன்ன பெத்தாலஜிக்கல் எடிமாலாம் இருக்கு. யூசுவலா இந்த பிசியோலாஜிக்கல் எடிமாங்கிறது பிரெக்னன்சில சில சமயம் வரலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு, நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஸோ இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கன்டினியூஸா ஒரு இடத்துல உட்காராம 1 ஹவருக்கு ஒரு தடவ எந்திரிச்சு நடக்கிறது. படுத்திருக்கிறப்போ, உட்கார்ந்திருக்கிறப்போ கால வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுக்கிறது. இதன் மூலமா நம்மளோட அந்த எடிமாவ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். ஸோ எடிமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த காஸ் இட்டியாலஜிய பொறுத்து தான். அது என்ன காரணத்தினால வர்றது தான் ட்ரீட்மெண்ட். ஸோ யூசுவலா லிவர் ஃபெயிலியர், கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் எல்லாத்துலயுமே வந்து எடிமா வர்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஓவர்லோட் ஸ்டேட்டஸ். அதாவது உடம்புல நீர் வந்து அதிகமா தேங்குறதுனால. ஸோ இங்க வந்து எடிமாங்கிறது கால்லயோ, இல்ல வயித்துலயோ, இல்ல தொடைப்பகுதியிலயோ, இல்ல முதுகு பகுதியிலயோ கூட இருக்கலாம். சில பேருக்கு படுத்து தூங்கி எந்திரிச்சா முகம் கூட வீக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாரி எடிமா வந்து மெயினா வந்து ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீர் அதிகமா உட்கொள்ளாம இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். பிளஸ் நீர் அதிகமா போறதுக்கூடிய ட்ரீட்மெண்ட் டயூரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது தேவைப்படலாம். இப்போ லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்புமின் சத்துங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ரத்தத்தில அல்புமின் ஏன்னா லிவர் தான் வந்து அல்புமின புரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த அல்புமின் புரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எடிமா வரும். ஸோ அத வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து அல்புமின். அதாவது ஹை புரோட்டீன் இன்டேக் அல்புமின வந்து ரீப்ளேஸ் பண்றது மூலமா அந்த எடிமாவ குறைப்பாங்க. கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறப்போ டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜ் வந்து அதில பல ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும். ஏர்லி ஸ்டேஜ் மெயினா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆனா சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. கிட்னி வேலை செய்றது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா, அத வந்து நம்ம அதுக்கு டயாலிசிஸோ இல்ல ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். டயாலிசிஸ் ஃப்ளூயிட் ரிமூவ் பண்றதுக்காக மெடிக்கல் மேனேஜ்மென்ட்டோட சேர்த்து டயாலிசிஸும் தேவைப்படலாம். ஸோ கார்டியாக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து மெயினா உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி உங்களுக்கு ஃப்ளூயிட் ரிமூவலுக்காக டயூரிட்டிக்ஸ் எல்லாம் குடுக்கறது மாரியும் வரலாம். ஸோ இப்ப எடிமாங்கிறது பல காரணங்கள் இருக்கு. ஸோ நம்ம யூசுவலா எடிமா வந்துன்னா, அத நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா விடாம, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என்ன காரணங்கள் இருக்கு, நம்ம கரெக்ட்டான காரணத்த ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்குரிய கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா, எடிமா வந்து யூசுவலா வந்து ட்ரீட்டபிள் தான். ஈசிலி ட்ரீட்டபிள் தான். ஸோ வந்து அதனால நம்ப என்ன அஜாக்கிரதையா விடாம, சரி இது சரியா போயிரும், நாளடைவுல சரியா போயிரும் நாமளே அஜாக்கிரதையா விடாம, அதுக்குரிய கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து, நம்மளுக்கு வந்து சரியான டி காச ஐடென்டிஃபை பண்றது வந்து நம்மளுக்கு வந்து நாளடைவுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து சின்ன ப்ராப்ளமா இருக்கிறப்போ ஐடென்டிஃபை பண்றத விட்டு, டிலே பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு கிரானிக் ஒரு சிவியர் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச்.